ஓகே. முன்னாடி வந்து பார்ட் 1ல பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2 வந்து கட்டமைப்பு வசதி பார்ப்போம். ஓகே. கட்டமைப்பு வசதினா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஓகே. பொருளாதார கட்டமைப்பு, அப்புறம் வந்து சமூக கட்டமைப்புன்னு சொல்கிறாங்க. ஓகே. பொருளாதார கட்டமைப்புனா போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஆற்றல் வளங்கள், நீர்ப்பாசனம். சமூக கட்டமைப்புனா கல்வி, பயிற்சி, ஆராய்ச்சி, சுகாதாரம், வீட்டு வசதி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே. பொருளாதார கட்டமைப்பில் ஃபஸ்ட்டு போக்குவரத்து. ஓகே. சாலை போக்குவரத்தில் 30 லட்சம் சாலை கிலோமீட்டர் வந்து இந்தியா உலக அளவில் வந்து முதல் இடத்துல இருக்குது. முதலிடமா இது பார்ப்போம். சாலை போக்குவரத்தில் 30 லட்சம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலைகளால் உலகத்தின் மிகப்பெரிய சாலை போக்குவரத்து வந்து இந்தியா இருக்குது. ஓகே. ஆசியாவில் மிகப்பெரிய இருப்பாதை வழிகளிலும் உலகின் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் விளங்குகிறது. ஓகே. ட்ரெயினில் வந்து ஆசியாவில் பார்க்கும்போது இந்தியா தான் வந்து மிகப்பெரியது. ஓகேங்களா. உலக அளவில் பார்க்கும்போது 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாக இருக்குது. இருப்பு பாதை பார்த்திங்கன்னா 63,000 கிலோமீட்டர். இதில் 13,000 கிலோமீட்டர் வந்து கரண்ட் ஆக்கியிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி துறைமுகம் பார்க்கும்போது சென்னை, கொல்கத்தா, மும்பை, விசாகப்பட்டினம், கோவா இந்த இடங்களில் 90% கடல்வெளி வாணிபம் வந்து நடைபெறுது. எங்கெங்கே? கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா. 2 வந்துருச்சு. கொல்கத்தா, கோவா, சென்னை, விசாகப்பட்டினம், மும்பை. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க உள்நாட்டு விமான சேவையை இந்தியா ஏர்லைன்ஸ். ஓகே. லைன்னா உள்நாட்டுக்குள்ளே லைன் போட்டிருக்காங்க அப்படின்னு ஷார்ட் அடிச்சு உள்நாட்டுக்குள்ளே லைன் போட்டிருக்காங்க. உள்நாட்டு விமான சேவை இந்தியன் ஏர்லைன்ஸ் பார்த்துக்குது. பன்னாட்டை வந்து ஏர் இந்தியா பார்த்துக்குது. ஓகே. இந்திய ரயில்வே முதல் ஒய்ஃபை வசதியை வந்து பெங்களூரில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஏர் இந்தியா ஏர்லைன் 2 எப்படி வந்து ஒன்றாக்குனாங்கன்னா 27/8/2007 இங்கே 7/8/7 இதான் சர்க்கிட்டு. சும்மா நல்லா பார்த்தாலே மனசை பார்த்தாலே வச்சுக்கலாம். 27/8/7. ஓகே. அதுக்கப்புறம் துறைமுகங்களின் மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு, குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950 தேசிய துறைமுக வாரியம் வந்து உருவாக்கியிருக்காங்க. தேசிய துறைமுக வாரியம் 1950 உருவாக்கியிருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஆற்றல் புதுப்பிக்கலாம் அதெல்லாம் நம்மளாம் தெரிஞ்சது தான் என்னென்ன இருக்குன்னு. ஓகே. அடுத்து வாங்க சமூக கட்டமைப்பு, கல்வி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமோட இது வந்து கேட்டாங்க கல்வி சம்மந்தமாக. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம், அது குரூப் 4 இல்லை குரூப் 1 தெரில. ஓகே. மனிதவள மேம்பாட்டு இந்த இப்போ படிக்கிறது தான். மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் MHRD நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஓகே. இது வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து கூற்று 1 கூற்று 2 சொல்லி கொடுத்துருந்து. மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் நம் நாட்டு கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஓகே. இந்திய கல்வி முறை அப்படின்னு பார்க்கும்போது 1976 42 சட்ட திருத்தத்தில் கல்வியை வந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. ஓகே. இப்போ வந்து மொத்தம் 6 ஸ்டேஜ். இதுவும் ப்ரீவியஸில் கேட்ட மாதிரி இருக்குது. ப்ரீவியஸராக இல்லை நான் ஏதோ டெஸ்ட் அட்டன் பண்ணான்னு தெரில. ஓகே. ஆனால் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. இந்தியாவில் எத்தனை கல்வி முறை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க? மொத்தம் 6. குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை, மேல்நிலை, இளம்நிலை, முதுநிலை. ஓகே. அதுக்கப்புறம் இந்திய கல்வி நிறுவனம் பார்க்கும்போது 10th +2 அதுக்கப்புறம் காலேஜ் UG PG அந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க கல்விக்கு வந்து ஜிடிபியில் எவ்வளோ ஒதுக்குறாங்கன்னா 3% நிதி வந்து கல்விக்கு வந்து ஒதுக்குறாங்க. ஓகே. பெருமளவு நிதி கல்விக்கே செலவிடப்படுகிறது. இருப்பினும் ஒரு மாணவருக்கு ஆகும் கல்வி செலவு இன்னும் குறைவாக தான் இருக்குதான். சரிங்களா. அதிகளவு பள்ளிக்கு செலவிட்டாலும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் உடல்நலம் பார்க்கும்போது இந்தியாவின் உடல்நலம். ஓகே. இது முக்கியமானதான். ஓகே. இந்தியாவின் உடல்நலம் மாநில அரசின் பொறுப்பில் வருகிறது. நல்லா படிங்க. இந்தியாவின் உடல்நலம் மாநில அரசின் பொறுப்பில் வருகிறது. மத்திய சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு கழகம், சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர். ஏன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க இதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா அப்ரிவேஷனில் தான் கேட்டுக்குவாங்க. பல்வேறு நல கொள்கைகளையும் திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதோட கேட்பாங்க கூற்றுக்காரணத்தில். அப்புறம் மத்திய நலத்துறை அமைச்சகம் நலத்துறையின் நிர்வாகத்தையும் அதற்கான தொழில்நுட்ப தேவைகளையும் கவனித்து வருகிறது. ஓகே. மத்திய சுகாதாரம் நலவாழ்வு கழகம் என்ன பண்ணுது? மத்திய நலத்துறை அமைச்சகம் என்ன பண்ணுது? இதோட கேட்கலாம். அந்த நலவாழ்வு கழகம் என்ன பண்ணுதுன்னா கொள்கை திட்டம், அமைச்சகம் என்ன பண்ணுதுன்னா நிர்வாகம், அதுக்கான தொழில்நுட்ப தேவைகளை கவனித்து வருது. ஓகே. இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் பல முறைகளில் நடக்கிறது. ஓகே. அது ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை மருத்துவம், ஹோமியோபதி, ஆங்கில மருத்துவம், யோகா இதெல்லாம் வந்து இணைச்சு ஆயுஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவர் நலத்துறை அமைச்சர் வந்து முறையான ஆமாம். அதே மாதிரி இந்தியாவில் ஏதாச்சும் ஒன்று மருத்துவ சிகிச்சை கொள்ளணும்னா அதுக்கு வந்து பர்மிஷன் ஆகணும் மத்திய கவர்மெண்ட்டில். ஓகே. இங்கே பாருங்கள். ஒவ்வொன்றிலும் தனித்தனி சிகிச்சை முறைகள் சிறப்பு குணங்கள் உள்ளன. இந்தியாவில் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள நடுவர் நலத்துறை அமைச்சர் வந்து முறையான அனுமதி பெற வேண்டும். அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் ஒரே அமைச்சகத்தின் கீழ் ஆயுஷ் அதுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே இருக்கிற ஆயுர்வேதம், யுனானி, சித்தா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஆயுஷ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் உடல்நலப் பணிகள் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் உடல்நலப் பணிகள் மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது. இங்கே நான் பார்த்தோம். இங்கே பாருங்க. உடல்நலம் இந்தியாவின் உடல்நலம் மாநில அரசு பொறுப்பில் வருது.
உடல்நல பணிகள் வந்து மத்திய நலத்துறை அமைச்சத்துக்கு கீழே வருது. இதான் டிஃப்ரென்ஸு. சரிங்களா? அடுத்து வாங்க. கேரளா வந்து மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது உடல்நல பேணுதல்ல சிறப்பாக இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து மற்ற முன்னேறிய நாடுகள் ஒப்பிடும்போது இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் வந்து ரொம்ப திருப்திகரமாக இல்லையா. ஏன்னா இலங்கை வந்து இந்தியாவோட பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இலங்கையை விட இந்தியாவில் உடல்நலம் பேணுதல் குறைவாக இருக்குது. ஓகே. அப்புறம் வந்து இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களின் பங்களிப்பு ஃபஸ்ட்டு வாங்க. திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். திருவள்ளுவர் வந்து இப்போ அவரோட குரலில் வந்து நிறையா பொருளாதார கருத்துக்கள்லாம் இருக்கும். பொருள்பாலில் பாருங்கள். இவரோட காலம் பாருங்கள். 3ஆம் நூற்றாண்டின் சங்க காலத்தையே அவரின் காலமாக கருதலாம். ஓகேங்களா? கிமு 31 சொல்லுவோம். ஆமாம் பாருங்கள். கிபி 3க்கும் கிமு 3க்கு இடையே தானே கிபி 3க்கு இடையே தானே இருக்குது. அப்புறம் சங்க காலத்தானே சேர்ந்தவர். கிமு 31 பிறந்தது. அதனால் அப்படி சொல்கிறாங்க. வள்ளுவரோட பொருளாதார கருத்து எல்லாமே இது 2ஆம் பகுதியான பொருள்பால் தான் அதிகமாக இருந்திருக்குது. அவங்க பாருங்க, மழையை வாழ்வின் பெரும் ஆதாரமாக அவர் கருதுறாரு. அப்புறமா உற்பத்திக்காரன் நிலம், உழைப்பு, முதல் அமைப்பு, காலம், தொழில்நுட்பம் எல்லாமே வந்து குறித்து பல கருத்துக்கள் அவர் வந்து எளிமையாக சொல்லியிருக்காராம். பெருமவற்றுள் யாமறிவது இல்லை அறிவந்த மக்கட்பேர் அல்லவர். இதெல்லாம் சும்மா நீங்களே ரீட் பண்ணிங்க. வேளாண்மை பாருங்கள். வள்ளுவர் வேளாண்மையை அடிப்படை பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாரு. உலகத்தோட அச்சாணியாக வேளாண்மை தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குரல்லாம் நீங்களே படிச்சுங்க. பொதுநிதி பாருங்கள். பொதுநிதி பற்றி அதை பாருங்கள். திருவள்ளுவர் பொதுநிதி பற்றி பொது வருவாய், பொது செலவு, நிதி நிர்வாகம் ஆகிய தலைப்பில் விரிவாக பேசுகிறாரு. வருவாய் உருவாக்குதல், வருவாய் சேகரித்தல், வருவாய் நிர்வாகம், பொது செலவு இதெல்லாம் பற்றி சொல்கிறாரு. இந்த ஆர்டரோட கேட்பாங்க. எது ஃபஸ்ட்டு வரும், எது செகண்ட் வரும், இல்லை கீழே 4 குழப்பி கொடுத்துட்டு வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வருவாயை உருவாக்கணும், அப்புறம் சேகரிக்கணும், நிர்வாகம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் செலவு. ஃபஸ்ட்டு வருவாயை உருவாக்கணும், சேகரிக்கணும், நிர்வாகம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் செலவு. பொது செலவு வள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா சம நிதிநிலை அறிக்கையை தான் வந்து பரிந்துரை சொல்கிறாரு. ஒரு நாடு அதோட செலவுகளை தன்னோட கட்டுக்குள்ளே வச்சிருக்கும் பட்சத்தில் அது வருமானம் குறைவாக இருந்தாலும் எந்த ஒரு பாதகம் இல்லை. அதாவது எல்லாத்தையும் அவங்களே கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள். எப்போதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும். எப்பயும் வந்து எக்ஸஸ்ஸு நீங்கள் எல்லாம் வரவுல இருந்து செலவு போக மீதி எக்ஸ்ட்ரா வந்து இருக்கணும். உங்கள் கையில் எப்பயுமே இருக்கணும். உபரியா அப்படிங்கிறது சில நேரங்கள் சில டைமில் வந்து உபரி இருக்கலாம், இல்லைனா சமநிலையாக கூட இருக்கலாம். நீங்கள் வருமானம் 100 அதாவது 10 ரூபா சம்பாரித்து 8 ரூபா செலவு பண்ணி 2 ரூபா எப்பயும் மீதி இருக்கணும். ஒருவேளை 10 ரூபா சம்பாரித்து 10 ரூபாயும் செலவு பண்ணலாம். ஆனால் 10 ரூபா சம்பாரித்து 12 ரூபாய் செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. இந்த பாருங்கள். அதனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் கூடாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பொது செலவை கீழ்கான 3 இனங்களுக்கு செலவிடுற மாதிரி சொல்கிறார். எந்ததுன்னா பாதுகாப்பு, பொதுப்பணி, சமூக பணி. கொஸ்டின் இப்படியோட கேட்கலாம். என்ன பண்ணுவாங்க, வள்ளுவர் பொது செலவை கீழ்கான 3 இனங்களுக்கு செலவிடுற மாதிரி கூறுகிறார். ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு, ஆப்ஷன் பி பொதுப்பணி, ஆப்ஷன் சி கல்வி, ஆப்ஷன் டி சமூக பணி. சரிங்களா? இடையில கல்வியோட சொல்லி விட்டுருவாங்க. நம்ம என்ன இப்போ எல்லாமே வர மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிப்போம். அதனால் தெளிவாக படிச்சுக்கணும். பாதுகாப்பு, பொதுப்பணி, சமூக பணி. ஓகே. வெளிநாட்டு உதவி. வள்ளுவர் வந்து வெளிநாட்டு உதவி வந்து எப்பயும் ஆதரிக்கவே இல்லை. குறள் 739 வெளி உதவி கோரும் நாடுகளே இல்லை அப்படிங்கிறாரு. வேறு வகையில் சொல்வதனால் அவர் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தை வலியுறுத்துறாரு. வறுமை மற்றும் பிச்சத்தல். பசி கொடுமையிலிருந்து பெரும் விடுதலையே ஒவ்வொரு மனிதனும் பெறக்கூடிய அடிப்படை சுதந்திரம் அப்படிங்கிறாங்க. அனைத்து குடிமக்களும் இதில் அனுபவிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வாங்க. செல்வம் வாழ்வதற்கான வழியே அன்றி அது இலக்கல்ல அப்படிங்கிறாங்க. செல்வம் சிறந்த மதிக்கத்தக்க வழிகளில் ஈட்டப்பட வேண்டும். ஓகே. செல்வத்தை பதுக்கி வைக்கிறது பயனற்று யூஸ் ஆகாது. அவரை பொறுத்தவரையில் தொழில் தான் உண்மையான செல்வம், மேலும் உழைப்பு தான் மிகப்பெரிய வளம் அப்படிங்கிறாங்க. ஓகே. நலம் பேணும் அரசு. ஓகே. எப்பயும் வந்து நலம் பேணும் ஒரு கவர்மெண்ட் வந்து நலம் பேணும் அரசாக தான் இருக்கணும். வறுமை, எழுத்தறிவின்மை, நோய்கள் அதெல்லாம் இருக்காது அப்படி. அதாவது ஒரு நலம் பேணும் அரசில் வறுமை, எழுத்தறிவின்மை, நோய்கள் இதையும் கூட கேட்கலாம். வள்ளுவர் நலம் பேணும் அரசில் எது இருக்காது என்று கூறினார். ஆப்ஷன் ஏ வறுமை, ஆப்ஷன் பி எழுத்தறிவின்மை, ஆப்ஷன் சி நோய், ஆப்ஷன் சி கடன் அப்படி கூட கொடுக்கலாம். சரிங்களா? அதனால் பார்த்துக்கணும். ஓகே. அப்புறம் பாருங்கள். நலம் பேணும் அரசின் முக்கிய கூறுகள். நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், பெருஞ்செல்வமாக இருக்கணும், நல்ல விளைச்சல் இருக்கணும், வளம் மற்றும் மகிழ்ச்சி இருக்கணும், மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். ஓகே. மகாத்மா காந்தி பொருளாதாரம் பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அவரோட பொருளாதாரம் நன்னெறி அடிப்படையாக கொண்டது. 1921 என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தேசத்தின் அல்லது ஒரு தனியாரின் தார்மீக ஒழுக்க நெறிகளை காயப்படுத்தினால் அந்த பொருளாதாரம் நடவடிக்கை இழுக்கானது, மேலும் பாவமானது என எழுதுகிறார். ஓகே. அதுக்கப்புறம் தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? அதே நம்பிக்கையை காந்தியடிகள் 1924 சொல்கிறாரு. ஓகே. அதுக்கப்புறம் காந்திய பொருளாதார சிந்தனைகளின் சிறப்பியல்கள் பார்க்கும்போது கிராம குடியரசு. கிராமம்னு பொதுவாக வந்தாலே வந்து அது வந்து காந்தி தான் குறிக்கும். கிராமம் சொந்தமாகவே நிறையா சொல்லியிருப்பார். ஓகே. இயந்திரத்தை மிகப்பெரிய பாவங்கிறாரு. இயந்திரங்களின் தீமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. அதே மாதிரி இயந்திரங்கள் வரமல்ல சாபம் அப்படிங்கிறாரு. இயந்திரத்தின் தீமையிலே நாம் பார்க்க வேண்டும், அவை நம் இணக்க வாழ்வை முடிவு கொண்டு. உண்மையிலே வந்து இயந்திரங்கள் வந்து நமக்கு ஒரு சாபம் தான். நீங்கள் நார்மலாக யோசிச்சு பாருங்களேன். உங்கள் கையில் வந்து இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லை,
ஒரு பட்டன் ஃபோன் கூட வச்சுங்கள, பட்டன் ஃபோன் கூட இல்லைன்னு வச்சுங்க, இந்த ஒரு ரூபா கேன் போட்டு பேசணும் அந்த மாதிரி ஃபோன் இருக்க காலகட்டம்னு வச்சுங்க, உங்கள் மனசில் வந்து 20 ஃபோன் நம்பர் மனப்பாடமாக இருக்கும். சரிங்களா? மாமா நம்பர், அத்தை நம்பர், சித்தி பெரியப்பா எல்லா நம்பரும் மனப்பாடமாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் கையில் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, எத்தனை நம்பர் வந்து உங்கள் மனசில் வந்து ஞாபகமாக இருக்குது? உங்கள் நம்பர் மனசில் இருக்கும். நீங்கள் இஞ்சி போனால் அம்மா அப்பா நம்பர், அதுக்கப்புறம்லாம் அடுத்த நம்பர்லாம் கேட்டால் இருங்க பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அந்தளவுக்கு இயந்திரங்கள் வந்து நமக்கு வரமில்லை சாபம். ஓகே, அது பண்ணுங்க. தொழில்மயம் மனிதனத்தின் பெரும் சாபக்கேடு அப்படிங்கிறார். தொழில்கள் வளரக்கூடாதுங்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, தொழில்மயம் அதிகமாகிடுச்சுன்னா வந்து மக்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும், மிஷின்லாம் அதிகமாக வந்து இறக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு வேலை இல்லாமல் போயிருங்கிறாரு. உற்பத்தி பரவலாக்கம். ஓகே, உற்பத்தியே பரவலாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அநேக இடங்களில் சிறிய அளவிலும் அல்லது வீடுகளில் உற்பத்தி நடைபெறணும் அப்படிங்கிறாரு. ஓகே, கிராம சர்வோதயா. உண்மையான இந்தியா வாழ்வது நகரங்களில் அல்ல, புற நகரங்களிலோ இல்லை, கிராமத்தில் தான் அப்படிங்கிறாரு. ஓகே, அப்போ கிராமங்கள்லாம் தண்ணீரை பெற்றாலும் சுயசார்பு பெற்றாலும் இருக்கணுங்கிறாரு. உடல் உழைப்பு. ஓகே, கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படிங்கிறாரு. அறக்கட்டளை கோட்பாடு, அதுவும் பேசிக்காக இருக்கும். உணவு பிரச்சனை. ஓகே, உணவுப் பொருட்களின் மீதான எல்லாவித கட்டுப்பாடுகளையும் காந்தியடிகள் எதிர்க்கிறாரு. அத்தகைய கட்டுப்பாடுகள் செயற்கை பற்றாக்குறை உருவாக்கும் அப்படிங்கிறாரு. ஓகே, இந்தியா ஒரு சமயத்தில் உணவு தானியத்திற்காக கையேந்த நிலை இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுமதி பண்ணுற நிலைமைக்கே வந்துட்டோம். மக்கள் தொகை செயற்கையான குடும்ப கட்டுப்பாடு முறையை வந்து அவர் எதிர்க்கிறாரு. சரிங்களா? அப்போ வந்து சுய கட்டுப்பாடு, பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணணும், அதுக்காக அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் மதுவிலக்கு. மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்யாது, நோயைத்தான் தரும் அப்படிங்கிறாரு. இந்தியா வந்து குடிகார நாடாக இருக்கிறத விட ஏழையோட நாடாக இருக்கலாம் அப்படிங்கிறாரு. ஓகே, இப்போ நேரு என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். ஓகே, 1964 அவர் இறக்குற வரைக்கும் வந்து பிரைம் மினிஸ்டராக இருப்பார். இந்தியாவோட முதல் பிரதம அமைச்சர் வந்து அவர் தான். ஓகே, அதுக்கப்புறம் அவர் மிகப்பெரிய விதேச பக்தர், சிந்தனையாளர், அரசியல்வாதி. அவருடைய பொருளாதார கருத்துக்கள், அவருடைய ஆற்றிய எண்ணற்ற உரைகளிலிருந்து தான், புத்தகங்கள்லேருந்தும் நமக்கு கிடைக்கிறது தான். ஓகே, அப்புறம் திட்டமிடுதல் பாருங்கள். 1956 மே 2 இது திட்டமிடுதலாம் பார்த்திங்கன்னா அவர் தான் கொண்டு வந்தார். ரஷ்யாவில் வந்து தான் பார்த்து காப்பி அடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 1956 மே மாதம் 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் கருப்பொருள் மீதான விவாதத்தை பாராளுமன்றத்தில் துவக்கி வைத்து பேசினார். திட்டமிடுதலின் சாரம் என்பது மனித சக்தி வளங்கள், பணம் இவற்றை சிறந்த வழியில் பயன்படுத்துவதை குறிக்குமா? திட்டமிடலின் சாரமே வந்து மனித சக்தி வளங்கள், பணம் இதை சரியான வழிகளில் பயன்படுத்தணும். ஓகே, அதுக்கப்புறம் அதே மாதிரி அவரோட காலத்தில் ஐஐடிலாம் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இந்திய தொழில்நுட்ப கழகம். ஓகே, அதுக்கப்புறம் ஜனநாயக சமதர்மம். ஓகே, அப்புறம் அம்பேத்கர் வந்து நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் எழுதினார் மட்டும்தான் தெரியும், ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார அறிஞர். சரிங்களா? அதை பற்றிலாம் இருக்கும் பாருங்கள். பிஆர் அம்பேத்கர் 1891 56 வரைக்கும் பன்முக ஆற்றல் பெற்றவர். ஓகே, இருந்தவர். அதுக்கப்புறம் பாருங்கள் எத்தனை பேர் சொல்லுவாங்க பாருங்கள். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி, சமதர்ம காவலர், சமூக நீதி பாதுகாவலர், அரசின் திட்டங்களை வடிவமைத்த இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பழங்கால இந்திய வர்த்தகம் 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பிற்காண்டி சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரை 1915 பழங்கால இந்திய வர்த்தகம் பற்றி சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாய்வு மற்றும் பகுப்பாய்வு ஆகியவற்றை முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரை. ஓகே, அப்போ பாருங்கள், இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை என்ற 2 நூல்களும் அவருடைய பொருளாதார கருத்துக்கள் காணப்படுதான். ஓகே, ஒன்று வந்து ஆய்வு கட்டுரை, இன்னொன்று வந்து இங்கே சொல்லியிருக்காது. ஓகே, பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதிகளின் மதிப்பீடு. ஓகே, மாகாண ஏகாதிபத்தியத்தின் நிதிகள் பரவலாக்கம் பற்றிய ஒரு ஆய்வு, அதையும் ஒரு கட்டுரை எழுதுறாரு. 1921 என்ன பண்ணுறாரு, எம்எஸ்சி படிக்கிறக்காண்டி பாருங்க, அம்பேத்கருடைய பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதி பரவலாக்கம் என்ற ஆய்வு கட்டுரை எம்எஸ்சி பட்டத்திற்காண்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மேலும் 1923 ரூபாயின் பிரச்சனைகள் என்ற ஆய்வறிக்கையை ஏற்று லண்டன் பொருளாதார பள்ளி டிஎஸ்சி பட்டம் வழங்கியது. ஓகே, இதில் பாருங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி பார்த்திங்கன்னா ரூபாயின் பிரச்சனைகளும் அதன் தோற்றமும் அதன் தீர்வும் அதை இவர் தான் எழுதியிருப்பார். அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, இவரோட வழிகாட்டல் மாதிரி தான் கருத்தாக்கம் பெற்றது. ஓகே, மொத்தம் 4 தலைப்புகளில் வந்து பொருளாதார கருத்துக்கள் சொல்லியிருப்பார். ஒன்று நிதி பொருளாதாரம், அப்புறம் பாருங்கள் வேளாண்மை, சமூக நீதி, சமதர்மம். ஓகே, ஃபஸ்ட்டு நிதி பார்த்துருவோம். அம்பேத்கர் பெரும்பாலான நூல்கள் வந்து அவர் வெளிநாட்டில் தங்கி இருக்கும்போது தான் எழுதப்பட்டவன். 1913 23. ஓகே, அவருக்கு நிதி பொருளாதாரம் குறித்து நிறைய பேர் இப்போ எழுதிட்டு இருக்காங்க. மாகாண நிதி பெருக்கத்தை 3 நிலைகளாக பிரிக்கிறாரு. ஒப்படைப்பு வரவு செலவு திட்டத்தை எல்லாம் சேர்த்துங்க. நான் மட்டும் சொல்கிறேன். ஒப்படைப்பு, அப்புறம் ஒதுக்கீடு, அப்புறம் வந்து வருவாய் பங்கீடு.
ஒப்படைப்பு, ஒதுக்கீடு, வருவாய் பங்கீடு. ஓகே, அந்த வருஷத்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒப்படைப்பு 71 டு 77, லாஸ்ட்டு சொல்கிறேன், 71 டு 77. அதுக்கப்புறம் வந்து ஒதுக்கீடு பார்க்கும்போது 77 டு 81, 77 டு 81. வருவாய் பங்கீடு 82 டு 83 வரைக்கும் இருக்குது. ஓகே, அப்புறம் வேளாண்மை பொருளாதாரம் பார்க்கும்போது 1918 தான் வந்து இந்தியாவில் குறைந்த நிலவுடைமை மற்றும் தீர்வுகள் அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதுறாரு. ஆடம் ஸ்மித்தின் நாடுகளின் செல்வத்தைப் போல நிலவுடைமை ஒருங்கிணைப்பு மற்றும் நிலவுடைமை விரிவாக்கம் இவற்றிடையே வேறுபட்டுன்னு அவர் சொல்கிறாரு. ஓகே, சமூக நீதி பொருளாதாரம்னா ஓகே இந்த ஜாதி சம்மந்தமாக வந்து இது பண்ணுறது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சமதர்ம பொருளாதாரம். அம்பேத்கர் ஒரு சமதர்மவாதி, சமூக நீதியின் பாதுகாவலர். அவர் அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாட்டுடைமை ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அப்புறம் வந்துருங்க, இங்கிட்டு வந்துருங்க. ஜேசி குமரப்பா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். ஓகே, ஜோசப் செல்லத்துறை குமரப்பா தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் 1892 ஜனவரி 4 பிறந்திருக்காங்க. கிராம பொருளாதார முன்னேற்ற கொள்கைகளின் முன்னோடியாக அறியப்பெற்ற குமரப்பா அனைத்து பொருளாதார கருத்திலும் காந்தியம் எனும் அடிப்படையில் அமைத்து கொண்டார். காந்திய பொருளாதாரம் என்ற கருத்தை அவர் உருவாக்கினார். ஓகே, அதுக்கப்புறம் வந்து குமரப்பாவோட காந்திய பொருளாதாரம் இதெல்லாம் பெருசாக இருக்காது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன இது பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் படிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் போக போக நிறைய டைம் படிச்சிட்டோம்னா வந்து உள்ளே என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள். குமரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது யங் இந்தியா பத்திரிகையில் பணியாற்றி கொண்டே அகமதாபாத்தில் உள்ள குஜராத் வித்யாபீடத்தில் பொருளாதார பேராசிரியராகவும் பணியாற்றி வந்திருக்காரு. பாருங்கள், சத்தியாகிரகத்தில் பத்திரிகையில் வேலை பார்த்தாலும் தனியாக வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. ஓகே, அப்புறம் அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை 1935 தோற்றுவித்தார். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிங்க. அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை 35 தோற்றுவிச்சார். ஓகே, அதுக்கப்புறம் வெள்ளையனே வெளியேற இயக்கத்தின் போது ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் அடைக்கிறாங்க. சிறையில் இருந்தபோது நிலைத்த பொருளாதாரம், ஏசின் வழிமுறைகள், கிறிஸ்தவம் அதன் கிறிஸ்தவம் பொருளாதாரமும் வாழ்க்கை முறையும் இதெல்லாம் பற்றி புத்தகம். நிலைத்த பொருளாதாரம், அப்புறம் வந்து ஏசின் வழிமுறைகள் 45, அப்புறம் வந்து கிறிஸ்தவம் பொருளாதாரம் வாழ்க்கை முறை வந்து 45. ஓகேங்களா, 2 இது ஒரே வருஷத்தில் எழுதுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் குமரப்பா 1930-40 ஆண்டுகளுக்கிடையே நிறையா புத்தகம் எழுதுறாரு. ஓகே, வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா வந்து குமரப்பா பச்சை காந்தி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஓகே, அதுக்கப்புறம் அவர் பாருங்க, சீனா, கிழக்கு ஜப்பான் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அதிக முறை பயணம் சென்று அங்கு இருந்த கிராம வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்த முனைந்தார். ஓகே, VKRV ராவ். ஓகே, பிரம்மானந்தாவின் கூற்றுப்படி வாரத்திற்கு முன்னும் வாரத்திற்கு இந்தியாவின் தலை சிறந்த பொருளியல் அறிஞர்களாக டாக்டர் காட்கில், DR காட்கில், CN வக்கீல், VKSV ராவ் ஆகியோரை குறிப்பிடலாம். ஓகே, என்ன சொல்கிறாங்க, சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் இந்தியாவில் தலை சிறந்த பொருளியல் அறிஞர்களாக காட்கில், வக்கீல், ராவ் இவங்கெல்லாம் சொல்லலாம். ஓகே, அவ்வப்போது இந்த அறிஞர்கள் சிறந்த கனவோடும் இந்திய பொருளாதார பிரச்சனைகளும் ஆராய்ந்து அதுக்கான நிறைய திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இவர் பாருங்கள், VKRV ராவ் ஒரு தேர்ந்த எழுத்தாளர். அவர் 3 முக்கிய கருத்துக்கள்லாம் ஆரம்பிக்க சொல்கிறார். தேசிய வருமானம், உணவு ஊட்டச்சத்து மற்றும் வேலைவாய்ப்பு தொழில் பகிர்வு. தேசிய வருமானம் கணக்கீட்டு முறையை பாருங்கள். ஓகே, அதில் பார்க்கும்போது கீன்ஸ் வந்து சிறந்த மாணவர்கள் ஒருத்தராக வந்து இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு ராவின் ஆய்வு கட்டுரை வேலைவாய்ப்பு தொழில் மிக சிறந்த ஒன்றா இருக்குது. பன்னாட்டு உணவு உதவி. ஓகே, அதுக்கப்புறம் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி. ஓகே, முன்னேற்றமடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம் மற்றும் பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு 52 புக் எழுதுறாரு. இதை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் என்னென்ன புக் எழுதுறாரு இதை மட்டும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் டெப்த்தாக படிக்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோம். முன்னேற்றமடையாத நாடுகளின் வருமானம், முதலீடு, பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையான தொடர்புன்னு சொல்லிட்டு 52 புக் எழுதுறாரு. ஓகே, நிறுவன கட்டமைப்பாளர், பொருளாதார பள்ளி, அதுக்கப்புறம் பொருளாதார வளர்ச்சி கழகம் டெல்லியில் இருந்திருக்காரு. அவர் சமூக பொருளாதார மாற்றத்துக்கான கழகம் பெங்களூரில் இருந்திருக்காரு. ஓகே, இதெல்லாம் வந்து உருவாக்குறாரு. ஓகே, அப்புறம் அமர்த்தியா சென் நோபல் குழு சென்னின் பங்களிப்பை பற்றி குறிப்பிடும்போது அவருடைய சமூக தெரிவு, கொள்கை, வளர்ச்சி, பொருளாதாரம், வறுமை மற்றும் பஞ்சங்கள் பற்றிய ஆய்வு மற்றும் உரிமங்கள் திறன் முன்னேற்றம் பற்றிய கருத்து 1998 ஆகியவற்றை குறிப்பிடுறதான் 1998 ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. வறுமை மற்றும் பஞ்சம். ஓகே, சென்னின் வறுமை மற்றும் பஞ்சம், உரிமம் மற்றும் இழப்பு பற்றிய ஒரு கட்டுரை எந்த வருஷம்? 1981. அதுக்கப்புறம் வறுமை மற்றும் சமத்துவமின்மை அதெல்லாம் சும்மா தான் உள்ளதாக இருக்க, ரீட் பண்ணிங்க. திறன் பற்றிய கருத்து, திறன்களை வளர்ப்பதை பற்றி தான் வந்து கருத்து வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காரு. அப்புறம் உரிமைகள், ஊட்டச்சத்து, உணவு பாதுகாப்பதை பற்றி சொல்லியிருப்பார். தொழில்நுட்ப தெரிவுனா தொழில்நுட்ப தெரிவு என்ற புத்தகத்தில் ஏதோ சொல்கிறாரு. ஓகே, அதுக்கப்புறம் அவ்வளோதான் வந்து பாடம் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட் இந்த அமர்த்தியா சென்னு, அப்புறம் வந்து வேறு யார், இவர் ராவு, இவங்கெல்லாம் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப டெப்த்தை ஃபஸ்ட்டு படிக்கும்போது டெப்த்தாக வந்து படிக்க வேணாம். மேலோட்டமாக இந்த புக் எழுதியிருக்காங்களா, என்ன புக்கு, ஹெட்டிங்கில் வந்து அந்த இத்தனை கருத்து சொல்கிறாங்களா, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோம். 4 தடவை படிக்க என்ன டெப்த்தாக இருக்கோ நம்ம இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி அப்படியே மெதுவாக ஏற்றிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா, அவ்வளோதான் வந்து பாடம் முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.
டாடா பாய்.